Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பராக இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துலாம்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 486 சரி 486 ரிசல்ட்டு நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி 48 சரிங்களா. ஏபி 48 ஃபுல் வின்னிங் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் 4-8 ரெண்டு நம்பருமே ஒரு பிளாஸ்டான ஒரு ஹிட்டு நண்பா சரிங்களா. ஸோ நான் வந்து சொன்னல இன்றைக்கி முதல் நாள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் நாள் 1/7/2026 ஒரு பர்ஃபெக்டான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீபோர்டு மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்திருந்தோம் அப்படின்னா சரிங்களா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் வின் அடிச்சிருக்கலாம். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அவன் வந்து கேம் வந்து மாற்றி விளையாடுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த 7வது மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா. ஃபுல் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டான வின்னிங் நிறைய இறங்க போகுது சரிங்களா. யாராவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏல 4 பியில் 8 ஆல் போர்டில் 4-8 ரெண்டுமே டபுள் ஹிட்டு. ஸோ யாராவது போட்டு வின்னிங் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ லைக் பண்ணி ஷேர் பண்ணாமையோ ஃபாலோ பண்ணாமையோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போயே சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா மிகப்பெரிய வெற்றி சரிங்களா. மிகப்பெரிய வெற்றியெலாம் மிஸ் பண்ணிடுவீங்க. 4-8 வெற்றி சரிங்களா. வெற்றி ஒரு சூப்பரான வெற்றி நண்பா. ஸோ ஒரு நெருப்பு மாதிரி ஒரு வெற்றி நீ கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. தயவுசெய்து இந்த ஃபாலோ தட்டி விட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது சரிங்களா. வந்து ஒரு 20,000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 பேராவது ஃபாலோ பண்ணணும். 10 பேர் தான் நண்பா ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ தட்டி விடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் போட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த வெற்றி சரிங்களா, ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஒரு பிளாஸ்டான ஒரு இன்னிங் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆவரேஜாக நம்ம வாரத்தில் 4 நாளைக்கு கொடுக்குற வெற்றி தான் சரிங்களா. இது ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கிறது தான். இதில் எந்த விதமான வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. இதே மாதிரி அடுத்தடுத்து ஏபிசி 3 டிஜிட்டலில் ஃபுல் ஹிட் வின் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் தான் வந்து அந்தளவுக்கு 3 டிஜிட்டலில் வின்னிங் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு வாரமாவது ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பேட்டர்ன் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ போன மாதத்து ரிசல்ட் வச்சு தான் அந்த பேட்டர்ன் எடுத்திருந்தேன். வீக்லி 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ வாரத்தில் 2 நாள் ஏபிபிசிஎஸ்சியில் நம்மளே ஹிட்டு கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். இருந்தாலுமே இந்த ஏபிசி 3 டிஜிட்டல்லையே நம்ம பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதம் ஒரு 5 ரிசல்ட்டாக வந்தால் தான் நம்மளால் சரியாக எடுக்க முடியும். ஸோ நாளைக்கு சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு கார்னியா ப்ளஸ் 630 ட்ரா நம்பரில் ஒரு கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் நண்பா. இன்றைக்கி நான் வின்னிங் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், முடிஞ்ச விளையாடாமல் கூட விட்டுருங்க சரிங்களா. நம்ம அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து கூட பார்த்துக்கலாம் சரிங்களா. வெள்ளிக்கிழமையிலேருந்து கூட சொர்ணக்கரத்தில் கூட பார்த்துக்கலாம். நமக்கு வியாழன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை லட்சுமி வரவு நமக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்க நண்பா, நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கெஸிங் மட்டும் தரேன் சரிங்களா. அதிகமாக டிக்கெட் போட்டுறாதீங்க. இந்த 486 பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி சரிங்களா. ஏபிசி போர்டு பிரிச்சே கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 நமக்கு சிம்பிளாக வச்சோன்னா 4 சரிங்களா. மீண்டும் ரிப்பீட்டடாக கேம்குள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏபிசி சிங்கிள் போர்டில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி 3 டிஜிட்டல் எடுத்து வைக்கிறவங்களா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இது வந்து நண்பா இது வந்து எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில அப்படின்னாலும் உங்கள் முயற்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4க்கு பதிலாக 2ஆம் நம்பர் கூட பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் சீபோர்டில் பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான சான்சஸ் ஓரளவுக்கு தான் இருக்குது சரிங்களா. ஷோராக நான் வந்து இது வந்து ஹிட் அடிக்கும்னு சொல்லலை, ஜஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நான் நேற்று கொடுத்தங்கிறதுக்கோசரம் இது வரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நண்பா. தயவு செஞ்சு 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே யாரும் டிக்கெட் போடாதீங்க. தினசரி நான் சொல்கிறது அதுதான். ஃபஸ்ட்டு ஃபேமிலி பாருங்க நண்பா, அதுக்கடுத்து நம்ம வின்னிங் ப்ரைஸ்லாம் அடிச்சிக்கலாம் சரிங்களா. எங்கே போயிட போகுது நம்ம வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வெற்றிலாம் வந்து எங்கேயும் போயிட போகிறது கிடையாது. ஸோ நாளைக்கு நான் ஆல் போர்டில் ஒரே நம்பர், ஸோ வந்து உங்கள் கால்குலேஷன் வந்தால் மட்டும் வைங்க. ஸோ ஆல் போர்டு 7 ஒரே ஷாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வச்சு பாருங்கள்.
இல்லைனா நண்பா இந்த நம்பர்ஸ் எதையுமே போட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், நம்ம நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் கொடுத்தது வந்துருச்சுங்கிற ஆர்வத்தில் நீங்களும் அதிகமாக டிக்கெட் போட்டுருவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு செட்டு மட்டும் வைங்க, இல்லைனா 50 100 இதுக்கு மேலே தாண்டி போடாதீங்க. நான் வந்து டெய்லியும் சொல்கிறது தான், அதிகமாக டிக்கெட் போடாதீங்கன்னு. 3 டிஜிட்டெல்லாம் எடுத்து கொடுப்பேன். ஸோ அன்னைக்கு ஏதாவது ஒரு செட்டு 2 செட்டு வைங்க, ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்ச பணத்தை அதில் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். மேலும் நாளை ஒரு சூப்பரான கேளுக்கான கணிப்புகள் வீடியோவில் சந்திக்கலாம்.